ஊர்ல எவ்வளவு கோயில் இருக்கு, எதுக்கு அப்ப இந்த கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி வரீங்க? ஏன்னா இதுதான் நம்ம குலதெய்வம்டா கண்ணு, இதுதான் நம்ம குலசாமி. மத்த சாமி எல்லாம் அப்புறம்தான். என்ன அப்பதான் சொல்றீங்க? சாமியில எல்லா சாமியும் ஒண்ணுதான். அது என்ன முதல் சாமி மூணாவது சாமி சாமிக்கு ரேங்க்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாரு, இப்படி இடக்கு முடக்க கேள்வி எல்லாம் கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆமா, அவனுக்கு வந்து சந்தேகத்தை அவன் கேக்குறான், பதில் சொல்லுமா? சரி கண்ணு, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உன் தாத்தா வயசுல இருக்கிற மத்தவங்கள எல்லாம் பார்த்தா தாத்தாவுக்கு எப்படி மரியாதை கொடுப்பியோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் கொடுப்ப. உன் தாத்தா கிட்ட பேசி பழகுற மாதிரிதான் அவங்க கிட்டயும் பேசி பழகுவ. ஆனா அவங்க எல்லாம் உன் சொந்த தாத்தா ஆயிட முடியுமா? உன் சொந்த தாத்தா கிட்ட உனக்கு உரிமை அதிகம். அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சி விளையாடுவேன், ஓடி பிடிச்சு விளையாடுவீங்க. இதெல்லாம் மத்தவங்க கிட்ட நடக்குமா? அதே மாதிரிதான் மத்த சாமி கிட்ட நமக்கு இல்லாத உரிமை நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நமக்கு நிறைய உரிமை இருக்கு. மத்த சாமிங்க எல்லாம் கோவில்ல கோபுரத்துல குடியிருப்பாங்க. ஆனா நம்ம குலதெய்வம் நாம குடி வைக்கிற இடத்துல குடி இருக்கும். மத்த சாமிங்க கிட்ட இல்லாத உரிமை நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நமக்கு